ரிவால்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தேமுதிக தலைவரும் முன்னணி நடிகருமான விஜயகாந்த் தன்னுடைய 71வது வயதுல இறந்துட்டாரு. அவருடைய மரணம் என்பது நிச்சயம் மிகப்பெரிய இழப்பு. 1980களில் தொடங்கி 2000 தொடக்கம் காலகட்டம் வரைக்கும் நடிகர் விஜயகாந்த் நடித்த பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. ரஜினி, கமல் போல மிகப்பெரிய ரசிகர் படையை வச்சிருந்த ஒரு முன்னணி நடிகர் விஜயகாந்த். அவருடைய சில படங்களும் தீவிரமான அரசியலை பேசியிருக்கு. புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது, பல பேருக்கு உதவி பண்ணதுன்னு விஜயகாந்த் கிட்ட இருந்த நல்ல பண்புகளை நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அரசியல் களத்துல விஜயகாந்த் தொடங்கின தேமுதிக எப்படி ஒரு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுச்சு, குறுகிய காலத்திலேயே அந்த கட்சி எப்படி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுச்சுன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். 2005 செப்டம்பர் 14 மதுரையில வச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை விஜயகாந்த் தொடங்கினாரு. தேசியம், திராவிடம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து விஜயகாந்த் பெயர் வச்சதே ஒரு புதுவிதமான காம்பினேஷனா இருந்துச்சு. அதிமுகவுக்கு முன்னாடி அனைத்திந்திய சேர்த்ததுக்கு என்ன காரணமோ அதுவே கூட இதுக்கும் காரணமா இருந்திருக்கலாம். அதை பத்தின ஆராய்ச்சி இப்போ நமக்கு தேவையில்லாதது. ஆனா திராவிடம்னு கட்சியில இணைச்சா இங்க தாக்கு பிடிச்சிடலாம்னு ஒரு சின்ன புரிதல் விஜயகாந்த் கிட்ட இருந்திருக்குது. அல்லது விஜயகாந்துக்கு பின்புலமா இருந்தவங்களுக்கு அந்த புரிதல் இருந்திருக்குது. பேர்ல வேணா திராவிடம்னு வச்சிருந்தாரே தவிர திராவிட இயக்க அரசியல் பாணிய விஜயகாந்த் பின்பற்றினாரான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் விஜயகாந்த் மேல இருந்த ஒரு நல்ல பிம்பம் தொடக்கத்திலேயே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. 2006ல முதல் முறையா தேமுதிக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு எல்லா தொகுதிகள்லையும் தனிச்சு களமிறங்கினாங்க. விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சாரு. மத்த எல்லாருமே தோல்விய சந்திச்சாங்க. ஆனாலும் கூட 3 தொகுதிகள்ல 20%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி இருந்தாங்க. 8 தொகுதிகள்ல 15ல இருந்து 20% வரைக்கும் ஓட்டு வாங்கி இருக்காங்க. அதே மாதிரி 33 தொகுதிகள்ல 10% இருந்து 15% வரைக்கும் ஓட்டு வாங்கினாங்க. 48 தொகுதிகள்ல 7% இருந்து 10% வரைக்கும் ஓட்டு வாங்கினாங்க. இப்படி முதல் தேர்தலையே தேமுதிக வாங்கின வாக்கு வங்கி ஒரு கவனத்தை ஏற்படுச்சு. சில பேர்லாம் கட்சி தொடங்கி 10-15 வருஷம் ஆகியும் ஒரே ஒரு தடவை ஓட்டு போடுங்கன்னு கையில கால்ல விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் 5%, 6% கூட ஓட்டு தாண்ட முடியல. ஆனா முதல் தேர்தல்லையே தேமுதிக ஒரு கணிசமான வாக்கு வங்கிய தனக்குன்னு உருவாக்கி காட்டுச்சு. அடுத்து 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் தேமுதிக தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 40 தொகுதிகள்லையும் தனியா களம் இறங்கி 9 தொகுதிகள்ல 1 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல வாங்கினாங்க. 4 தொகுதிகள்ல மட்டும்தான் 50,000 ஓட்டுகளுக்கு குறைவா வாங்கினாங்க. மத்த தொகுதிகள்லாம் 50,000ல இருந்து 1 லட்சம் ஓட்டுகள் வரைக்கும் வாங்கினாங்க. ஈழ பிரச்சனை உச்சத்துல இருந்த காலகட்டம் அது. அந்த தேர்தல்ல எங்கேயும் வெற்றி பெறலனாலும் ஒரு கணிசமான ஓட்டுகளை தனியா நின்னு வாங்கி காட்டுனாங்க. அடுத்து 2011 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றுல ரொம்ப முக்கியமான தேர்தல். ஈழ பிரச்சனை, 2G விவகாரத்தை பூதாகரமாக்கி ஆட்சியில இருந்த திமுகவுக்கு எதிரா மிகப்பெரிய அளவுல பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அரசியல் கட்சிகள், ஊடகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுகவை குறி வச்சு தாக்குனாங்க. இன்னைக்கு பாஜக ஆட்சி மேல CAG அறிக்கை முறைகேடுகள் சொன்னப்போ இதெல்லாம் ஊழல் இல்லைன்னு பேசின வாய்கள் தான் அன்னைக்கு CAG கொடுத்த அறிக்கையை வச்சு 2G இழப்பீட்ட ஊழல்னு கத்தி கூச்சல் போட்டாங்க. அந்த 2011 தேர்தல்ல முதன்முறையா அதிமுகவோட கூட்டணி அமைச்சு தேமுதிக போட்டியிட்டுச்சு. அதிமுக கூட்டணியில மொத்தம் 41 தொகுதிகள் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆட்சியில இருந்த திமுக வெறும் 23 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றுச்சு.
திமுக கூட்டணியே மொத்தமா 31 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றுச்சு. 119 தொகுதிகள்ல ஜெயிச்சு அதிமுக ஆட்சி அமைச்சுச்சு. அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட தேமுதிக 29 தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க. அதனால எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட திமுக இழந்துச்சு. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. எதிர்கட்சி தலைவர் கொஞ்ச நாள்லயே எதிரி கட்சி தலைவர் ஆயிட்டாரு. உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கொல்லை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கொல்லைன்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க இதுல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுக என்ற கட்சி உருவானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஆளும் கட்சி திமுகவா இருந்தா எதிர்கட்சி அதிமுகவா இருக்கும். ஆளும் கட்சி அதிமுகவா இருந்தா எதிர்கட்சி திமுகவா இருக்கும். இந்த 50 வருட கட்டமைப்பை உடைச்சு முதன் முறையா ஒரு கட்சி எதிர்கட்சி வரிசையில அமர்ந்துச்சு. திமுகங்கிற ஒரு பெரிய ஆலமரத்துல இருந்து எம்ஜிஆர் வெளியே போனப்போ கூட பெரிய நிர்வாகிகள் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் வெளியே போகல. ஆனா வைகோ வெளியே போனப்போ 9 மாவட்ட செயலாளர்கள் 400க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து வெளியே போய் மதிமுகவுல இணைஞ்சாங்க. அப்படி திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டு போன வைகோவுக்கு அன்னைக்கு செல்வாக்கு பெரிய அளவுல இருந்துச்சு. அவருடைய பிரச்சாரம் மக்களை பெரிய அளவுல ஈர்த்துச்சு. தமிழ்நாட்டுல அவரோட கால்படாத ஊரே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பயணம் பண்ணாரு. அப்படிப்பட்ட வைகோவால கூட எதிர்கட்சி தலைவரா அமர முடியல. ஆனா விஜயகாந்தால கட்சி தொடங்கின 6வது வருஷத்திலேயே எதிர்கட்சி தலைவர் ஆக முடிஞ்சிச்சு. திமுக ஒழியணும்னு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணி அழுத்து போன கூட்டத்துக்கெல்லாம் அது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சிய கொடுத்துச்சு. அப்பாடா, இனி திமுகவோட சாப்டர் க்ளோஸ் எல்லாம் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்களோட மகிழ்ச்சிய கூட்டுற மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் அமைஞ்சிச்சு. அதிமுக மட்டும் ஒரு அணி, தேமுதிக, பாஜக, பாமக, மதிமுக எல்லாம் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக, விசிக, புதிய தமிழகம் கட்சி, முஸ்லிம் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தனி கூட்டணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து ஒரு அணின்னு மொத்தம் 5 அணிகள் போட்டியிட்டாங்க. அதிமுக 37 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. தேமுதிக கூட்டணியில பாமகவும் பாஜகவும் தலா ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க. பாஜகவோட கூட்டணி அமைச்சதுதான் தேமுதிகவுடைய முதல் சர்க்கிள். ஒருவேளை திமுகவோட தேமுதிக அந்த தேர்தல்ல கூட்டணி அமைச்சிருந்தா ரிசல்ட் மிக பெரிய அளவுக்கு மாறி இருக்கும். இதுக்கப்புறம் விஜயகாந்துடைய உடல்நிலையும் குன்ற ஆரம்பிச்சிச்சு. தேமுதிகவோட சரிவு பாதையும் வேகமாச்சு. விஜயகாந்துடைய உடல்நிலை மட்டுமே இந்த சரிவுக்கு காரணம்னு சொல்லிட முடியாது. விஜயகாந்துடைய உடல்நிலை சரியில்லாம போக ஆரம்பிச்ச உடனே கட்சியில குடும்பத்தினரோட தலையீடு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அது தேமுதிகவுக்கு மிக பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். 2016 சட்டமன்ற தேர்தல்ல இது அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2014 தேர்தல்ல தேமுதிக செஞ்ச அதே தவிர 2016லயும் செஞ்சுச்சு. 2016ல திமுகவோட கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருந்தா திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும். தேமுதிக கணிசமான இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி ஒரு கூட்டணி அமையணும்னு திமுகவுக்கும் ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் அப்போ சொன்னது தேமுதிகவுக்கு தான் சொன்னாரு. ஆனா விஜயகாந்துடைய உடல்நிலை சரியில்லாம இருந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க குடும்பத்தினர் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல தலையிட்டாங்க.
இந்த தேர்தல்ல புதுசா உருவாகி பூதாகரமா காட்டப்பட்ட மக்கள் நல கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிச்சு. மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து உருவாக்குன இந்த கூட்டணிக்கு விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சாங்க. மக்கள் நல கூட்டணிக்கு ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனா இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி மூணாவது ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தேர்தல் முடிவுகள் சொல்லுச்சு. 2011 எதிர்கட்சியா இருந்த தேமுதிக 2016 மக்கள் நல கூட்டணியோட சேர்ந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அந்த கூட்டணிக்கே ஒரு இடம் கூட கிடைக்கல. முன்னாடி தேர்தல்ல 18% ஓட்டு வாங்கின தேமுதிக இந்த தேர்தல்ல 2.41% ஓட்டும் தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஒருவேளை அந்த தேர்தல்ல யாச்சும் சுதாரிச்சு தேமுதிக திமுகவோட கூட்டணியில இணைஞ்சிருந்தா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்காது. ஏன்னா சுமார் 20 தொகுதிகள்ல திமுக தோற்றது 500, 1000, 5000 வாக்குகள் வித்தியாசத்துலதான். அதே மாதிரி சுமார் 20 தொகுதிகள்ல 10,000 வாக்கு வித்தியாசத்துலதான் தோத்தாங்க. பல தொகுதிகள்ல தேமுதிக 7,000, 8,000, 10,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. திமுக கூட்டணி 98 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்ததால பெரும்பான்மைக்கு 19 இடங்கள் தான் தேவைப்பட்டுச்சு. ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணியில இருந்திருந்தா அந்த எண்ணிக்கை கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு. தேமுதிகவும் இவ்வளவு மோசமா தோல்விய சந்திச்சிருக்காது. அடுத்த ஒரு வருஷத்திலேயே ஜெயலலிதாவும் இறந்து அதிமுகவுக்கு இப்ப வரைக்கும் மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு வலுவான தலைமை கிடைக்கல. 50 வருட தமிழ்நாட்டு அரசியல்ல இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றிடம் இது. ஒருவேளை தேமுதிக கூட்டணி முடிவுகளை சரியா எடுத்து தங்களோட இருப்பை தக்க வச்சிருந்தா இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு மிக பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா 2014, 2016 2 தேர்தல்கள்ல தேமுதிக எடுத்த அதே தவறான முடிவை தான் 2019லயும் எடுத்துச்சு. அப்ப விஜயகாந்த் சுத்தமா உடல்நலம் சரியில்லாம முடங்கிட்டாரு. அத்தோட அந்த கட்சியும் லைம் லைட்டை விட்டு போயிடுச்சு. கட்சியில இருந்த முக்கிய நிர்வாகிகளும் ஒவ்வொருத்தரா வெளியேற ஆரம்பிச்சு 2021 சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிகவால 1% கூட ஓட்டு வாங்க முடியல. திமுக, அதிமுக இந்த 2 கட்சியை தாண்டி இன்னொரு கட்சிக்கு கிடைக்காத ஒரு மிக பெரிய வாய்ப்பு தேமுதிகவுக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சும் அந்த கட்சியை தக்க வச்சுக்க முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட்டணி முடிவுகள்ல குடும்பத்தினர் சொதப்புனதுதான் மிக முக்கிய காரணம். இன்னொரு காரணம் தேமுதிகவுக்குன்னு எந்த கொள்கையும் எந்த சித்தாந்தமும் இல்லாததுதான். அப்ப அதிமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? அந்த கட்சி எப்படி திரும்ப ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுச்சுன்னு நீங்க கேட்கலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதாங்கிற 2 அடையாளங்கள் அந்த கட்சிக்கு இருந்தாங்க. இரட்டை இலைங்கிற சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. அதனால திரும்ப வெற்றி பெற முடிஞ்சுச்சு. ஆனா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அதிமுகவால 7 வருஷத்துல ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருக்கு. இனி ஜெயிக்க முடியுமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அந்த மாதிரிதான் தேமுதிகவுக்கு விஜயகாந்த் மட்டும்தான் ஒரே அடையாளமா இருந்தாரு. அவரு ஆக்டிவா இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியால கிடைச்ச வாக்கு வங்கிய கூட தக்க வச்சுக்க முடியல. இனி அந்த கட்சி மீண்டெழறதுக்கும் வாய்ப்பு 1% கூட இல்லைங்கிறது தான் யதார்த்தம். மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம். ரிவால்ட் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.